இன்றைய ஹுதுபாவினுடைய உரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த சகோதரத்துவம் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் இன்னமல் மூமினூன இஹ்வத்துன், மூமீன்கள் அத்தனை பேரும் சகோதரர்கள்தான், ஃபாஸ்லிஹு பைன அஹவைக்கும், இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியிலே ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களுக்கு மத்தியில் இஸ்லாஹ் என்று சொல்லக்கூடிய இணக்கத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கள். ஒத்தகுல்லாஹ, அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அப்படி அஞ்சுவதின் மூலமாக லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படலாம், அல்லாஹுவினுடைய கிருபை உங்களுக்கு வழங்கப்படலாம் என்று இந்த வசனத்தில் வல்ல அல்லாஹ் இஸ்லாஹ் என்று சொல்லக்கூடிய இணக்கத்தை குறித்து பேசுகிறான். வல்லலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அருமையான தோழர்களுக்கு அற்புதமான உஹுவத் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி அழகான வழிகாட்டுதலை இந்த உம்மத்துக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் இந்த உம்மத் அந்த உஹுவத் என்று சொல்லக்கூடிய சகோதர வாஞ்சையை தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறார்களா என்றால் பெரும்பாலும் இல்லை என்பதுதான் விடை. தங்களினுடைய மனோ இச்சைக்கும் நஃப்சுக்கும் அடிமையாகி நாங்கள் செய்வதே சரி, நாங்கள் சொல்வதே சரி என்று வாதிடக்கூடிய நிலைகள் தான் பெரும்பாலும் உருவாகி இருக்கிறது. இது அவர்களினுடைய ஆகிரத்தை பாழாக்கிவிடும். நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அது நம்முடைய கருத்துக்கள் ஒன்றுமல்ல. வல்ல அல்லாஹ் என்ன கருத்தை சொன்னானோ அவனுடைய ஹபீப் நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கருத்தை தன்னுடைய உம்மத்துக்கு சொன்னார்களோ அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. ஆக இது இங்கே உரை நிகழ்த்தக்கூடிய எந்த உரையாளர்களினுடைய போதனைகள் அல்ல. அவர்கள் சொன்னதை, அவர்கள் போதித்ததை இந்த சமூகத்திற்கு எடுத்து வழங்கப்படுகிறது. அப்படி வழங்கப்படும் பொழுது இது என்னை குறித்து பேசப்படுகிறதோ என்றெல்லாம் மனதிற்கு வரலாம். அது நியாயமானது. ஒவ்வொரு மனிதனும் ஒரு பிரச்சனையிலே இருக்கிறான். அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. ஆக என்னை பற்றி பேசுகிறானா என்றால் அது உன்னை பற்றி தான், அது உனக்கு பொருத்தம் என்றால் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். கள்ளு குடிக்காதே என்று நாம் சொல்லுகிறோம். பாவ காரியங்களில் ஈடுபடாதே, சூதாட்டத்தில் ஈடுபடாதே, லஞ்சம் வாங்காதே, அடுத்தவர்களை ஏமாற்றாதே, வட்டி வாங்காதே என்று நாம் சொல்லுகிறோம் என்றால் கேட்பவர்களில் அந்த காரியத்தை செய்யக்கூடியவர்கள் யாராவது இருப்பார்கள். அப்படி இருந்தால் அது எனக்காக சொல்லப்படுகிறது, என்னைத்தான் இவர் பேசுகிறார் என்று சொன்னால் அது உன்னை பற்றி தான் பேசுகிறது. நீ திருந்த வேண்டும் என்பதற்காக ஆகிரத்தில் அல்லாஹ்வினுடைய அருளுக்கு பாத்திரமானவனாக, அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருத்தத்திற்கு பாத்திரமானவனாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் அது சொல்லப்படுகிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் நீ உண்மை மூமீனாக மாறிவிடுவாய். இல்லை என்றால் நஃப்சுக்கு அடிமையாக ஆகிவிடுவாய். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வர்றாங்க. ஹிஜ்ரத் வந்த போது மக்காவாசிகளையும் மதீனாவாசிகளையும் சகோதர உறவுகளிலே ஏற்படுத்துகிறார்கள். எந்த அளவிற்கு சகோதர உறவு, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, எங்க வீட்டுல வச்சுதான் இந்த சகோதரத்துவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினாங்க.
நீங்க இவங்களுக்கு சகோதரர், நீங்க இவருக்கு சகோதரர், நீங்க இவங்களுக்கு அப்படின்னு என்ன செஞ்சாங்க, ஏற்படுத்தினாங்க. அது போகிற போக்கில் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. அது எப்படி ஏற்படுத்தினார்கள் என்பது தனி ஒரு வரலாறு, ஒரு அற்புதம். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பேரற்புதம். எல்லாரோடையும் கூட சேர்க்க இல்லை. ஒரு தகவலை நான் சொல்லுகிறேன். சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வசதியாக மக்கால வாழ்ந்தவங்க தான். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க, ஒண்ணும் இல்லை. அப்படிப்பட்ட அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யாரோடு சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறார்கள்? சஅத் இப்னு ரபீ' ரலியல்லாஹு தஆலா. இந்த சஅத் இப்னு ரபீ' ரலியல்லாஹு தஆலா யாருன்னா, மதீனாவிலே வாழக்கூடிய முஸ்லிம்களிலேயே கூடுதல் செல்வம் மிகுந்தவங்க அவங்க தான். கூடுதலாக செல்வம் மிகுந்தவர்கள் அவர்கள். அப்ப இவங்களும் மக்கால வசதியா வாழ்ந்தாலே, வியாபார துறையில பெரிய ஆளு, இவர்களும் தொழில் துறையில பெரிய ஆளு. இந்த ரெண்டு பேருக்கும் ஒத்துப்போம், அப்படிதான் பார்க்கணும். சம்பந்தம் இல்லாம நீ அவரோட அவர் இவரோட கொண்டு வச்சு வம்பு வழக்கு சண்டை பலாய் முசீபத்து இந்த எல்லாம் வந்து சேர்ந்துரும். ஆனால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாருக்கு பொருந்துவார்கள் என்பதை பார்த்து பார்த்து சேர்த்து வச்சாங்க. ஒரு காலகட்டத்திலேயும் அந்த சகோதரர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு வரவில்லை. அருமையான பெருமக்களே, இந்த தகவல் வேறு. நான் சொல்ல வந்த தகவல் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. அந்த சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்த பொழுது இந்த மதீனா வாசிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இங்க வாங்க, என்னுடைய சகோதரராக ரசூலுல்லாஹ் உங்களை ஆக்கிட்டாங்க, என்னுடைய சொத்துல உங்களுக்கு பங்கு, எங்களுடைய சொத்துல உங்களுக்கு பங்கு, எங்களுடைய வாழ்வுல உங்களுக்கு பங்கு, இந்த வீட்டில் பங்கு. எனவே எல்லாவற்றையும் நீங்க என்ன செஞ்சிருங்க, பாதி பாதியா நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எழுதி தந்துடுறேன். எழுதி கொடுத்துட்டாங்க. எழுதி கொடுக்கறாங்க, யாருன்றே தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜ்ரத் வரும் வரை அந்த சஹாபி, அந்த முஹாஜிர் யார் என்று நான் விசாரிக்க தெரியாது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக உடனே என்ன செஞ்சிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகத்தில் இந்த அன்சாரிகள் வர்றாங்க. அன்சாரிகள் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இக்ஸிம் பைனனா வ பைன இஹ்வானினா நஹ்லா. இதோ தோட்டம் இருக்கு, எங்களுடைய தோட்டத்தை உங்க கையில ஒப்படைச்சிடறோம். எங்களுக்கு ஒரு சகோதரரை நீங்க ஏற்படுத்தி தந்துட்டீங்க, இந்த சகோதரன் இருக்கிறாங்க, எங்க ரெண்டு பேருக்கு மத்தியிலையும் இந்த தோட்டத்தை நீங்களே பங்கு வச்சிருங்க அப்படிங்கிறாங்க. நீங்க எப்படி பங்கு வச்சாலும் நாங்க ஏத்துக்கிறோம். தோட்டம் ஒண்ணு, அந்த தோட்டத்தில் இப்ப பாதியா பிரிக்கிறோம்னு வைங்க, அந்த பக்கத்துல கொஞ்சம் அடர்த்தியா இருக்கலாம், ஒரு 40 மரங்கள் நிக்கலாம், அந்த பக்கத்துல 30 மரங்கள் நிக்கலாம். பாதியா பிரிக்கும் போது இருக்கலாம் இல்லையா? சில மரங்கள் வந்து நல்ல காய்க்கக்கூடியதாக இருக்கும், சில மரங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதா இருக்கும். என்ன செஞ்சுக்கிறது, எப்படி பிரிக்கிறது? அப்ப எதை யாருக்கு கொடுக்கிறது? பாதியா பிரிக்கிறதா இருந்தா இக்ஸிம் பைனனா வ பைன இஹ்வானினா நஹ்லா, இந்த தோட்டத்தை எங்களுக்கு நீங்க பங்கு வச்சு தந்துருங்க அப்படின்னு அன்சாரிகள் பெருந்தன்மையோடு கொடுக்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயமா இல்லையா? நினைச்சு பார்க்க முடியுமா? சொந்த சகோதர சகோதரிகளுக்கே கொடுக்க மாட்டோம், சண்டை போடுவோம். எனக்கு உள்ளது எல்லாத்தையும் கபருக்கு கொண்டு போற மாதிரி தான் போராடிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருவோம். எதையெல்லாம் நீங்கள் கொடுத்தீர்களோ அதெல்லாம் உங்க கபருக்கு வந்துடும். எதையெல்லாம் நீங்கள் கொடுத்தீர்களோ அதெல்லாம் உங்களுடைய கபருக்கு வரவு. எதெல்லாம் நீங்கள் கொடுக்காமல் வைத்துக் கொண்டீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு எதிரானது. சஹாபிகள் அதை புரிந்து கொண்டார்கள். நாயகமே, நீங்க எங்களுக்கு மத்தியில் பங்கு வைங்க அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தெரியுமா? காலல்லா, நான் பங்கு வைக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. நான் பங்கு வைக்க முடியாது. அப்ப இப்ப என்ன செய்யறது? அந்த அன்சாரிகள் என்ன செஞ்சாங்க, அந்த முஹாஜிர்களை கூப்பிட்டாங்க, இங்க வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியிலையும் சகோதர வாஞ்சையை ஏற்படுத்திட்டாங்க. இது பாதியா பங்கு வைக்கிறது தான் சர்ச்சைகள் சங்கடங்கள் இருக்கும். ஆனா எங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை.
நாங்க எதையும் தர்றதுக்கு தயாரா இருக்கிறோம், எல்லாத்தையும் கொடுத்தாலும் கொடுத்துருவோம். ஏன்னா சொன்னது அவங்க எங்களுக்கு சொர்க்கத்தை தரக்கூடியவர்கள், இந்த தீனை கொண்டு தந்தவர்கள், வாழ்வை காட்டி தந்தவர்கள். எனவே நாங்க எதை வேணாலும் செய்வோம். ஆனாலும் ஒரு நீதம் ஒன்று இருக்குமா இல்லையா? அந்த நீதம் என்பதை நாங்களே செய்ய வேண்டும் என்று ரசூல் விரும்புறாங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நீங்களே செய்யுங்க, நான் பங்கு வைக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. நீங்க எப்படி வேணாலும் பங்கு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை தானே. இப்ப என்னுடைய பொருள் நான் கொண்டு கொடுத்துட்டேன்னு வைங்க, கொண்டு கொடுத்துட்டான், இந்தா இதை நீ வச்சுக்கோ அப்படின்னா நான் நல்லது கொடுத்துட்டேன், நீங்க கொடுத்தது தானே, அப்படிதானே வரும். எப்படி பார்த்தாலும் நல்லதை கொடுத்தாலும் அல்லதை கொடுத்தாலும் பங்கு வச்சது நான் வந்துருமா இல்லையா? அதனால நீங்க பார்த்துங்கன்னு சல்லல்லாஹு கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த அன்சாரிகள் என்ன ஆச்சரியமான சஹாபிகள் பாருங்க. அவங்க சொன்னாங்க, சரி வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து தோட்டத்தில் வேலை செய்வோம். தோட்டத்தில் வேலை செய்யணுமா இல்லையா? அந்த தோட்ட பணிகளை நாம் செய்வோம், அந்த விவசாய பணிகளை நாம் செய்வோம். இதுல என்ன லாபம் கிடைக்கிறதோ அதுல நுஷாரிக்கும், உங்களை நாங்க என்ன செய்து கொள்கிறோம், உங்களை நாங்க சேர்த்துக் கொள்கிறோம். ஃபகாலு தக்ஃபூனல் மஊனத வ நுஷ்ரிகுக்கும் வ நஷ்ருகுக்கும் ஃபிஸ் ஸமரா, உங்களை நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், கிடைக்கக்கூடிய லாபத்தில் 50-50, பிரச்சனை இல்லை. தோட்டம் எல்லாருக்கும் உள்ளது, நம்ம 2 பேருக்கும் உள்ளது தோட்டம் தான், கிடைக்கிறதுல ஆளுக்கு பாதி எடுத்துக்கிடுவோம். காலு சமிஅனா வ அத்தஅனா, முஹாஜிர்கள் சொன்னார்கள், நீங்க என்ன சொன்னாலும் அதை நாங்க கேட்கிறோம். நீங்க என்ன சொன்னாலும், காவாசி சொல்றீங்களா பரவாயில்ல, அரவாசின்னு சொல்றது பரவாயில்ல, காவாசியும் கம்மியா பரவாயில்ல, எது தந்தாலும் நாங்க வாங்குறோம். காலு சமிஅனா வ அத்தஅனா, நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று முஹாஜிர்கள் மக்காவாசிகள் சொல்லிட்டாங்க. இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லையா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க தான் இருக்கிறதுலே பெரிய செல்வந்தன் சொல்லியாச்சு. அவங்களுக்கு 2 மனைவி இருக்கிறாங்க. 2 மனைவி இருக்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு சஅத் இப்னு ரபி, அன்சாரிகள்ல சஅத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 2 மனைவி இருக்கிறாங்க. அவங்களுக்கு சகோதரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் ஆக்கிட்டாங்க. இதுல பெரிய வேடிக்கை என்னன்னா, சஅத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹு 2 மனைவி இருக்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு மனைவி கிடையாது, மனைவி இல்லை, கல்யாணம் முடிக்கணும். கல்யாணம் முடிக்கணும், கல்யாண செலவுகள் இருக்குது. கல்யாண செலவுகள் மாத்திரமில்லை, பொண்ணு கிடைக்காது. சில ஊர்களில் பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. இப்ப பாருங்க, நம்ம ஊர் அதே மாறிட்டு வருது. மாப்பிள்ளை நிறைய தயாரிக்குது, பொண்ணுகள் கிடைக்கிறது கஷ்டமான ஒரு சூழல் உருவாயிடுச்சு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த மாதிரி ஒரு சூழல் அரபகத்தில் இருந்தது. ஏன் இருந்தது என்றால் அதற்கு அடிப்படை ஒரு காரணம், நிறைய பெண் குழந்தைகளை அவங்க கொன்னுட்டாங்க இல்லையா? அரபுகள் என்ன செஞ்சாங்க, பொம்பளை பிள்ளை பிறஞ்சா உயிரோட புதைச்சிடுறது. இப்ப பொம்பளை பிள்ளை எங்க இருக்கும், ரொம்ப குறைவாக தான் இருந்தது. எனவே மனைவிகள் பெண்கள் கிடைப்பது என்பது அரியதாக ஒன்று இருந்தது. கல்யாணம் முடிக்கிறதுனாலே ஒரு பெரிய கஷ்டமான ஒரு நிலை. மனைவி கிடைக்கிறது இல்ல, பொண்ணு கிடைக்கிறது இல்ல, ஊர்வாசிக்கே கிடைக்கல. இப்ப அவங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்குமா? மதீனால கொடுப்பாங்களா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எனக்கு 2 மனைவி இருக்கிறாங்க, இந்த 2 மனைவி நீங்க பாருங்க. அப்ப அந்த ஹிஜாபுடைய காலம் வராத காலம், நிகாப் முகத்தை மறைக்கணுங்கிற ஹுக்கும் இல்லை. அப்போ இந்த 2 மனைவியில எந்த மனைவி நீங்க விரும்புறீங்களோ அவங்கள நான் தலாக்கு சொல்றேன், இதாவுடைய காலம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க கல்யாணம் முடிச்சுக்கங்க. இது பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ஒரு வித்தியாசமா இருக்கும். அந்த சூழலுக்கு நம்ம போகணும். நம்ம மதீனால அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருக்கிறோம்னு வச்சுக்கிட்டு பாருங்க, அது நசீபு நமக்கு இல்ல. பெரிய பாக்கியத்தை பெற்றவர்கள் சஹாபிகள். அப்ப அந்த நேரத்தில் பெண்களே கிடைக்காத நிலையில் இவங்க 2 பொண்ணை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, ஒரு பொண்ணும் இல்லாம இருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? தன்னுடைய சகோதரருக்கும் ஒரு நல்ல வாழ்வு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையை சஹாபிகளுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யலாம்? 2 மனைவி இருக்கிறாங்க. 2 மனைவியின் மீதும் ஒரே மாதிரி அன்பு இருக்குமா? இருக்காது, இருக்கவே இருக்காது, 100க்கு 100 இருக்காது. நீங்க 2 கல்யாணம் முடிச்சவங்க யார்ட்டையும் நீங்க வேண்டாம் கேட்டு பாருங்க, யாரிடம் வேண்டுமான 2 கல்யாணம் முடிச்சவங்க யார்கிட்டையும் உங்களுடைய உள்ளத்தை தொட்டு கேட்டு பாருங்க, 2 மனைவியின் மீதும் அன்பு இருக்கும்.
ஒரே மாதிரி அன்பா இருந்தாலும் இருக்காது, கூடுதல் குறைவு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிறான். அது தப்பும் அல்ல. ஆனா மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகள், பிரித்து கொடுக்க வேண்டிய நாட்களில் கரெக்டா பிரிச்சு கொடுக்கறதுல எந்த குறைபாடும் செய்யக்கூடாது. அது சரியா. பாசம் கொஞ்சம் கூட குறை இருக்கு, அது பிரச்சனை கிடையாது. நம்ம பிள்ளைகள் இருக்கும், ஒரு பிள்ளை மேல பாசம் கூட இருக்கு, ஒரு பிள்ளை மேல பாசம் குறைவா இருக்கு. இது ஒரு பிழையா? பிழை இல்லை. ஆனால் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகள்ல குறைவு செஞ்சிடக்கூடாது. இது இயல்பு. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரப்பி, என்னுடைய மனைவிமார்களுக்கு நான் சரியான முறையிலே நான் நடந்து கொள்றேன், அவர்களுடைய ஹக்குகளை அவர்களுக்கு நான் சரியான முறையில் வழங்குகிறேன். ஆனாலும் என் கல்பு ஆயிஷா மீது மாயிலாகிறது, சாய்கிறது. யாரு சொல்றா? நம்ம இதய வேந்தர், கண்ணின் மணி, ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி சாயுது. என் கல்பு உன் கையில இருக்குன்றாங்க. முடிஞ்சது சப்ஜெக்ட். எவ்வளவு அழகா பேசிட்டாங்க. என் கல்பு அங்க சாயுது அந்த மஹப்பத்தினுடைய அடிப்படையில். ஆனா என் கல்பு உன் கையில இருக்கு. முகல்லிபுல் குலூப் அவன். எனவே அது ஒன்றும் தவறு இல்லை. இப்ப யாராவது ஒரு மனைவியின் மீது கூடுதல் அன்பு இருக்கும். யாருக்கு? சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அந்த மனைவியை வச்சுக்கிட்டு இந்த மனைவியை நான் என்ன செய்யறேன், அவங்கள விட்டுறேன்னு சொன்னா தப்பா? தப்பில்லை. அவங்கள தலாக்கு சொல்றேன், அவங்க இதா காலம் முடிஞ்ச பிறகு கல்யாணம் முடிங்கன்னு சொன்னாலும் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா என்ன சொல்றாங்க, நீங்க யாரை விரும்புறீங்களோ அவங்கள நான் தலாக்கு சொல்றேன். எவ்வளவு உயர்ந்த பண்புங்கிறத பார்க்கணும். உயர்ந்த சிந்தனையோடு, உளவியல் சிந்தனையோடு இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்கு. எவ்வளவு பெரிய சஹாபிகள், என்ன மாதிரி ஒரு பக்குவம், எப்படி கொடுத்திருக்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க, வேணா உங்க வீட்டில் நான் தங்கிக்கிறேன், அவ்வளவுதான். உங்க சொத்துலையும் எனக்கு பங்கு வேணாம், உங்க மனைவியிலையும் எனக்கு பங்கு வேணாம், எனக்கு சந்தை எங்கே இருக்கிறது என்று காட்டுங்க, நான் பார்த்துக்கிறேன்ட்டாங்க. மார்க்கெட்டை எனக்கு காட்டித்தாங்க, அதை நான் பார்த்துக்கிறேன், வேற ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. என்ன நீங்க இவ்வளவு செல்வம் என்கிட்ட இருக்கு, ஒரு செல்வம் எனக்கு வேணா, நீங்க வச்சுக்கோங்க, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சந்தையை காட்டி கொடுத்தாங்க. ஒரு இடத்துல போய் வெண்ணெயை வாங்கினாங்க. ஒரு வெண்ணெய் வாங்குறாங்க. வெண்ணெய் எப்படி வாங்குறாங்க? கடனுக்கு வாங்குறாங்க. கையில காசு இல்லை, கடனுக்கு வாங்குறாங்க. அந்த வாங்கி அந்த வெண்ணெயை கொஞ்சம் தூரம் போய் என்ன செய்யறாங்க, விற்கிறாங்க. 2 மடங்கா விற்கிறாங்க. 1 ரூபாய்க்கு வாங்கி 2 ரூபாய், 1 திரஹமுக்கு வாங்கி 2 திரஹமுக்கு விற்கிறாங்க. ஏன்னா அவங்க அங்கிருந்து இங்க வரணும், அவங்க அங்கிருந்து இங்க வரணும், அது டயர்ட் ஆகும், அப்படிதான் பார்ப்பாங்க. இல்ல வீட்டு வாசல்ல கிடைக்குது, அங்க போய் வாங்கிட்டு பரவாயில்ல, கொஞ்சம் காசு கூட தான் இருக்கும், வாங்கிக்கோ அப்படி இருக்கிறமா இல்லையா? அந்த மாதிரி இடத்துல போய் வித்துட்டாங்க. 2 திரஹமுக்கு வாங்கிட்டு வந்து அந்த 1 திரஹமுக்கு வாங்கினாரு, அவர்கிட்ட ஒன்ன கொடுத்துட்டு இன்னொரு திரஹமுக்கு இன்னொரு வெண்ணெயை வாங்கி என்ன செஞ்சிட்டாங்க, வாங்கிட்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு 4 திரஹமோ 5 திரஹமோ லாபம் அவங்களுக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கட்டத்தில் பெரிய செல்வந்தர் ஆயிட்டாங்க. எவ்வளவு பெரிய செல்வம் தெரியுமா? சரக்கு வருது, சிரியாலிருந்து ஷாமிலிருந்து வருது மதீனா ஷரீஃபுக்கு. ஏறக்குறைய 1500 கிலோமீட்டருக்கு அதிகமா இருக்கும் நான் நினைக்கிறேன். அங்கிருந்து ஒட்டகங்கள் தானே அன்னைக்கு சுமந்துட்டு வரும், சாமான்களை சரக்குகளை சுமந்துக்கிட்டு வருது. முதல் ஒட்டகம் மதீனா ஷரீஃபினுடைய எல்லைக்குள் நுழைந்து விட்டது. கடைசி ஒட்டகம் சிரியாவில் நிற்கிறது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை 1000 ஒட்டகங்கள் மீது சரக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் நிக்க முடியாது, அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர். அப்ப அவர்கள் இடத்துல சொல்றாங்க, எனக்கு எதுவும் வேணாம், உங்களுடைய மனைவியும் வேணாம், உங்களுடைய சொத்தும் வேணாங்கிறாங்க. ஆனா மற்ற சஹாபிகள்லாம் அதை என்ன செஞ்சாங்க, எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். ஏழ்மையான சஹாபிகள் இருந்தாங்க. ஒரு வீடு, ஒரு சஹாபியினுடைய வீடு 12க்கு 8 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் வீடு, அவ்வளவுதான். 12க்கு 8 அல்லது ஒரு 15க்கு 8. அந்த வீடு எவ்வளவு இருக்குங்க, இது இவ்வளவு ஆண்டு இருக்கும், அவ்வளவுதான். இந்த வீட்டில் அவங்க மனைவி இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க. அதை தன்னுடைய முஹாஜிர் சகோதரருக்கு பாதியா பிரிச்சு கொடுக்கறாங்க. இடையில ஒரு திரையை போட்டாங்க, இந்த பாதி உங்களுக்கு, அந்த பாதி எனக்கு. எப்படி இருக்கும்? மனம் கோணாமல், சஞ்சனம் இல்லாமல், சங்கடம் இல்லாமல் வாழ்ந்தார்கள். சகோதரத்துவம் என்ன அற்புதமான சகோதரத்துவம்! எதையுமே விட்டு கொடுக்கிறதுக்கு நாம தயாரா இல்லை, முடியாது. ஆனால் விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்துடைய வாசலை திறந்துருவான். ஆனா மனசு கண்கூடாக காண விரும்புது.
நாம் தவறு செய்கிறோம், பிழை செய்கிறோம் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் அப்படி விட்டு கொடுத்துட்டாங்க, நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கங்க அப்படின்னு. ஹைபர் யுத்தத்தில் மிகப்பெரிய செல்வம் கிடைச்சது. ஹைபர் யுத்தத்தில் நிறைய செல்வம் கிடைக்குது, சஹாபிகளுக்கு மக்காவாசிகளுக்கு நிறைய கிடைச்சது. இப்ப அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தங்களிடம் சொத்துக்கள் நிறைய சேர்ந்தபோது, அதுக்கு முன்னால பனு குறைலாவினுடைய சொத்துக்கள் சேர்ந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவாசிகளை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, இப்ப நிறைய சொத்துக்கள் வந்துட்டுப்பா, ஏகப்பட்ட கோடி கோடி கோடியா, மில்லியன் மில்லியன் பில்லியனா வந்து குமிஞ்சு கிடக்குது. இதை நான் என்ன செய்ய போறேன், நான் பிரிச்சு கொடுக்கணும். இப்ப என் கையில வந்து கிடக்குது, எல்லாம் உங்களுக்கு நான் பிரிச்சு தரணும். மதீனாவாசிகளை கூப்பிட்டு பேசுறாங்க. மக்காவாசிகள் யாரும் இல்லை, நான் இதை எல்லாமே மக்காவாசிகளுக்கு நான் கொடுத்துறேன்னு விரும்புறேன். உங்க அபிப்பிராயத்தை நீங்க சொல்லுங்க. நீங்க தான் அவங்களுக்கு வீடு கொடுத்திருக்கிறீங்க, நீங்க தான் சொத்தை கொடுத்திருக்கிறீங்க, நீங்க தான் அவங்களுக்கு எல்லா வாழ்வியலும் கொடுத்திருக்கிறீங்க, உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க, வருஷ கணக்கா இருக்கிறாங்க. அதனால இப்ப இந்த சொத்துக்களை எல்லாம் எல்லாவற்றையும் நான் அவர்களுக்கு கொடுத்துறேன், உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனால் ஒண்ணு, உங்கள் வீட்டை விட்டும் அவர்கள் வெளியேறி விடுவார்கள். நீங்க கொஞ்சம் ராகத்தா இருக்கலாம். நீங்க ராகத்தா இருக்கலாம் இல்ல. ஒரு விருந்தாளி வந்தாரு, ஒரு நாள் 2 நாள் 3 நாள் தங்கினா, தொடர்ந்து தங்கிக்கிட்டே இருந்தா நமக்கு யோசனை இருக்கும் இல்லையா, நமக்கு மற்ற வேலையில் பார்க்கணுமே கொள்ளணுமே, நம்ம உட்கார்ந்துகிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு யோசிப்போம். இது இயல்பு, இது ஒரு பெரிய தவறுன்னு சொல்ல வரலனா. ஆனால் இதையெல்லாம் தாண்டிய ஒரு மனோநிலையில் சஹாபிகள் வந்துட்டாங்க. வருஷ கணக்கா விருந்தாளி வீட்டில் வைக்கிறாங்க, உங்கள் வீட்டை விட்டும் அவர்கள் வெளியேறி விடுவார்கள். அதனால நீங்க என்ன செஞ்சிருங்க, இந்த சொத்துக்களை எல்லாம் நான் அவங்களுக்கு கொடுத்துறேன், நீங்க கபூல் செய்யுங்க அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, நான் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஒரே ஒரு கருத்து சொல்லலாமா அப்படின்னாங்க. சொல்லுங்க, அதுக்கு தான் கூப்பிட்டு இருக்கிறேன். எல்லாவற்றையும் அவங்களுக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு மன நிறைவு, சந்தோஷம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, ஆனா எங்க வீட்டை விட்டு அவங்கள வெளியேற சொல்லாதீங்க, எங்களால் அவங்கள பிரிஞ்சு இருக்க முடியாதுங்கிறான். எங்க வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது. சரதாசனோட கண்களிலிருந்து கண்ணீர் வடிது, என் தோழர்கள் அல்லாஹ் எனக்கு எப்படி தந்திருக்கிறான் அப்படின்னு. எங்கள் வீட்டை விட்டும் அவர்கள் வெளியேறக்கூடாது, எல்லாவற்றையும் அவங்களுக்கு கொடுங்கள், அது எங்களுக்கு மன நிறைவு. ஆனால் வீட்டை விட்டு வெளியேறது எங்களுக்கு சங்கடமா இருக்குது அப்படின்னா. ஹைபர் யுத்தத்திலையும் கிடைத்த பொழுது, நிறைய கிடைத்த பொழுது ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல நீங்க அவங்க வீட்டில் இருக்க வேணாம், உங்களுக்கு நிறைய பரக்கத்து கிடைச்சிருச்சு, அளவுக்கு அதிகமாக கிடைச்சு. இன்னும் சொல்ல போனா மதீனாவாசிகளை விட மக்காவாசிகள் பெரிய செல்வந்தன் ஆயிட்டாங்க, அப்படி கிடைச்சிருச்சு. அதனால இன்னும் நீங்க அவங்க வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு அவங்களுடைய சொத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறங்கிறது நல்லதா எனக்கு படலன்றதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் தான். முஹாஜிர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க, அன்சாரிகள்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க. நீங்க வாங்கிக்கிடணும்ட்டாங்க, நீங்க வாங்கி ஆகணும். ஏன்னா நீங்க ரொம்ப பெரிய தியாகத்தை செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்சாரிகளுக்கு ஒரு துஆ செய்றாங்க. அந்த சகோதரத்துவத்தில் அவ்வளவு உயிரோட்டத்தை காட்டிய அந்த சஹாபிகளுக்கு ஒரு துஆ செய்றாங்க அன்சாரிகளுக்கு. அல்லாஹும்ம மக்ஃபிரில் அன்சார், இறைவா அன்சாரிகளினுடைய பிழைகளை நீ மன்னிப்பாயாக. ஒலி அபுனாயில் அன்சார், அன்சார்களுடைய பிள்ளைகளுடைய பிழைகளை மன்னிப்பாயாக. ஒலி அபுனாயில் அன்சார், அன்சாரிகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஒலி நிசாயில் அன்சார், அன்சாரிகளுடைய மனைவிமார்களுடைய பிழைகளை மன்னிப்பாயாக. ஒலி நிசாயி அபுனாயில் அன்சார், அன்சாரிகளினுடைய பிள்ளைகளினுடைய மனைவிகளினுடைய பிழைகளை மன்னிப்பாயாக. ஒலி நிசாயி அபுனாயில் அன்சார், அன்சாரிகளினுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளின் மனைவிகளினுடைய பிழைகளை மன்னிப்பாக. எவ்வளவு பெரிய துவா! சொர்க்கத்தை விட பிழை பொறுத்தல் என்பதுதான் உயர்வானது. அதை நம்ம விளங்கணும். அல்லாஹ் நம்ம பிழையை பொறுத்துட்டான்னு வைங்க, சொர்க்கம் பெருசு இல்லை நமக்கு. அல்லாஹ் நம்மை பிழை பொறுப்பானாக. அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சகோதரத்துவத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். கடைசியா இந்த முஹாஜிர்கள் மக்காவாசிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் கொஞ்சம் நடுக்கத்தோட நிக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஊர்வாசி இல்லையா, மக்காவாசி. யா ரசூலல்லாஹ் மா ரஅய்னா கௌமன் கத் அப்தல மின் கதீரின் வலா அஹ்ஸன மவாசாத்தன் மின் கலீலின் மினல் அன்சார். யா ரசூலல்லாஹ், வசதி வாய்ப்புகள் கூடுதல் இருந்தாலும் அப்படி செலவு செய்றாங்க எங்களுக்கு.
வசதி கம்மியா இருந்தாலும் அந்த மாதிரி செலவு செய்யறாங்க. அவன் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நாங்க எங்களுடைய வாழ்நாளில் பார்த்ததில்லை. இந்த அற்புதமான சமூகமாக அவங்க இருக்கிறாங்க. யார சொல்லலாம், இந்த அன்சாரிகள். லகத் சிர்னாயில் மதீனா ஃபஅஷ்ரகூனா ஃபில் மஹனா, நாங்கள் என்ன செஞ்சோம், மதீனாவுக்கு வந்தோம், எங்களுக்கு எதுவுமே இல்லை, கையில ஒண்ணும் கிடையாது. எங்களுக்கு என்ன செஞ்சாங்க, அளவுக்கு அதிகமாக அள்ளி தந்தாங்க. இப்ப அதெல்லாம் ரைட். இப்ப எங்களுக்கு ஒரு பயமா இருக்கு நாயகமே. என்ன பயம்? இன்னா நக்ஷா அன் யذهபு பில் அஜர், எல்லா நன்மைகளையும் இந்த அன்சாரிகள் கொண்டு போயிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. எங்களுக்கு எதுவும் இல்லையே நாயகமே. ஏன்னா அள்ளி கொடுக்கறதுல தான் அதிக நன்மை இருக்கு. அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க தொழுவீங்க, அது நன்மை, அது உங்களுக்கு மட்டும். ஆனால் கொடுப்பது என்பது இன்னொருத்தன் பயன் பெறுகிறான். கொடுப்பது என்பது இன்னொருத்தன் பயன் பெறுகிறான், ஒரு குடும்பம் பயன் பெறுகிறது. அது ஒரு பெரிய நன்மை, அது பெரும் பாக்கியம். எனவே இன்னா நக்ஷா அன் யذهபு பில் அஜ்ர், யா ரசூலல்லாஹ், இந்த அன்சாரிகள் எல்லா நன்மைகளையும் கொண்டு போயிடுவாங்களோ, எங்களுக்கு எதுவும் இல்லையோ, எங்களுக்கு பயமா இருக்கு, பயமா இருக்குதுன்னே சொல்றாங்க. நக்ஷா, நாங்கள் பயப்படுகிறோம் யா ரசூலல்லாஹ். இல்ல அப்படி இல்லை, சொல்லலாம் சொல்றாங்க. மா சுனைத்தும் அலைஹிம், அவங்க எவ்வளவு செலவு செஞ்சாலும் அவங்கள நீங்க புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறீங்களா? அவங்கள குறை பார்க்க இல்லையே. அவங்களுடைய தாராளத்தன்மை, அள்ளி அள்ளி கொடுக்கிறதை குறித்து நீங்கள் புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறீர்களா? ஆமாம் நாயகமே, பேசுகிறோம். வதஅவத்துஹும் லஹும், அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்கிறீர்களா? ஆமாம், உங்களுக்கும் அதே மாதிரி பாக்கியம் கிடைக்கும். அவங்க மேல தப்ப அபிப்பிராயம் கொள்ளாதீங்க, தப்ப அபிப்பிராயம் கொள்ளாதீங்க. அவங்க மேல நல்ல அபிப்பிராயம். அவங்க புகழ்ந்து பேசுறீங்களா? புகழுங்க, புகழ்ந்து பேசுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்சாரிகளை நீங்கள் புகழ்வதும் அவர்களுக்காக துஆ செய்வதும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைக்கு ஈடாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, இந்த செய்தியின் வழியாக எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, உறவுகளை பேணுங்கள், சகோதரத்துவத்தை பேணுங்கள். சகோதரத்துவம், இன்னமல் மூமினூன இஹ்வத்துங்கிறான் அல்லாஹ். உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மூமின்களும் சகோதரர்கள் தான். எனவே நீங்கள் தாராளமாக அவர்களுடைய விஷயத்தில் இருங்கள், தைரியமாக விட்டுக் கொடுங்கள். பரவாயில்ல துன்யா அப்படின்னு விட்டு கொடுத்துருங்க. அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு விசாலமாக்கி தாராங்கிறத நீங்க பாருங்க. அவன் மீது நம்பிக்கை வையுங்கள் என்கிறார்கள் நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் சொல்வதை ஏற்பதா அல்லது நம்முடைய நஃப்சு சொல்வதை ஏற்பதா, கௌரவத்தை பார்ப்பதா அப்படிங்கறத நாம முடிவு செய்யணும். என்ன அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி இருக்கிறாங்க சஹாபிகள். உலகத்தில் இப்படி ஒரு தோழர்களை அல்லாஹ் எந்த நபிக்கும் கொடுக்கல. இந்த நம் நபி மாதிரி எந்த நபியும் இல்லை, அந்த நபியினுடைய தோழர்கள் மாதிரி எந்த தோழர்களும் இல்லை. அள்ளி கொடுத்துட்டு போயிட்டான் தாராளமாக. தேர்தல் வந்தா சொத்து கணக்க காட்டணும். அங்க யுத்தத்திற்காக ஸல்லல்லாஹு நிதி கேட்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய சொத்தினுடைய பட்டியலை கொடுக்கறாங்க. யார் சொல்ல எனக்கு என்ன சொத்துலாம் இருக்குன்னு கேட்டாங்களா? சொத்து பட்டியலை கொடுக்கறாங்க. நான் எல்லாம் நீங்க தந்தது அப்படிங்கறாங்க. அகனாஹுமுல்லாஹு வ ரசூலுஹு மின் ஃபضலிஹி, அல்லாஹ் சொல்றான் தௌபால. அவர்களை செல்வந்தராக ஆக்கியது யார் தெரியுமா? யார் ஆக்கினா? அல்லாஹும் அவனுடைய ரசூலும் என்று அல்லாஹ் சொல்றான். நம்மை எல்லாம் உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை செல்வந்தர்களையும் செல்வந்தர்களாக ஆக்கியது தன்னோடு அல்லாஹ் என்ன செய்யறான்? யாரை இணைக்கிறான்? தன்னுடைய ஹபீபை இணைத்து அக்னாஹுமுல்லாஹு வ ரசூலுஹு மின் ஃபضலி, அல்லாஹ்வினுடைய கருணையின் காரணத்தினால், ஃபضலின் காரணத்தினால் அல்லாஹ்வும் ரசூலும் தான் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்கினார்கள். அப்ப அல்லாஹ்வும் ரசூலும் தந்ததை அவங்க சொன்னதுல நம்ம செலவழிச்சிட்டு போறோம். நஃப்ஸை எதிர்த்து போராடுவோம். கண்மணி நாயகத்தினுடைய வாக்குகளை நாம் ஏற்போம். அவர்கள் பிறந்த மாதத்தில் எத்தனையோ மீலாத விழாக்களை நம்ம கொண்டாடுறோம், அவங்களுடைய சிறப்புகளை பேசுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுடைய போதனையை நம்முடைய வாழ்வியலில் கொஞ்சம் கொஞ்சமாவது கொண்டு வர வேண்டும். அதுதான் ஆகிரத்தினுடைய வெற்றியாக அமையும் என்பதை கூறிக்கொண்டு, எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உரையை கபூல் செய்து நம் எல்லோரையும் மன்னித்து அருள்வாளித்து அவனுடைய பேரருளுக்கு உட்பட்டவர்களாக ஆக்கி வைப்பானாக. ஆஷிக்குர் ரசூல்களாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதயபூர்வமாக நேசித்து அவர்களுடைய வாக்குகளையும் போக்குகளையும் பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கி அருள்வாளிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.